போலீஸ் கெட்டப்ல சுத்தி வந்த ஒரு போலி பெண் கான்ஸ்டபிளை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. காக்கி உடையில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு கெத்து காட்டிய கேடி பெண் சிக்கியது எப்படி? காக்கி உடையில் கலக்கலாக போஸ் கொடுக்கும் இந்த அம்மணியை பார்த்து கடமை தவறாத இளம் காவல் அதிகாரி என்று நினைத்து விட வேண்டாம். போலீஸ் உடையில் ஊரை ஏமாற்றிய போலி போலீஸ் இந்த கேடி பெண். அதே டெய்லர் அதே வாடகை என்பதைப் போல போலீசார் காக்கி உடைகளை வாங்கும் அதே கடையில் அம்மணியும் வாங்கி போட்டுக்கொண்டு ஊருக்குள் கெத்தாக உலா வந்திருக்கிறார். பல கல்லூரிகளுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் சீஃப் கெஸ்டாக சென்று சோசியல் மீடியாவை அலற விட்டிருக்கிறார் இந்த ஃபேக் போலீஸ். ஆம், இந்த போலி காவலரின் பெயர் உமா பாரதி. 21 வயதான இவர் குதுபுல்லாபூரை சேர்ந்தவர். இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் சைபராபாத் போலீஸ் கேன்டீனில் தன்னை கான்ஸ்டபிள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு சாப்பிட சென்றுள்ளார். அங்கே இருந்த பணியாளர்கள் உமா பாரதியிடம் ஐடி கார்டை கேட்டுள்ளனர். ஆனால் உமா பாரதியிடம் ஐடி கார்டு இல்லை. இதனால் அங்கிருந்த காவலர்கள் சந்தேகமடைந்து உமா பாரதியிடம் துறை சார்ந்த சில கேள்விகளை கேட்டுள்ளனர். ஆனால் அவை எதற்கும் உமா பாரதியால் பதிலளிக்க முடியவில்லை. உடனடியாக அருகில் இருந்த ஜிடி மெட்லா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அடுத்த கணமே கேன்டீனுக்கு வந்த போலீசார் உமா பாரதியை கைது செய்து உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அப்போது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் காக்கி உடையில் நாடகமாடிய உண்மை வெட்ட வெளிச்சமானது. உமா பாரதி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கான்ஸ்டபிள் ஆட்சேர்ப்பு தேர்வில் பங்கேற்றுள்ளார். ஆனால் அவரால் தகுதி பெறவில்லை. இதனால் தேர்வில் தோல்வியை தழுவிய விஷயத்தை குடும்பத்தினரிடம் சொல்ல முடியாமல் தவித்திருக்கிறார். உமா பாரதி மீது குடும்பத்தார் வைத்திருந்த பெரிய நம்பிக்கையை உடைக்க முடியாமல் இந்த போலீஸ் கெட்டப்பை கையில் எடுத்துள்ளார். போலீஸ் ஆவதற்கு எதற்கு தேர்வு? காக்கி உடை இருந்தால் போதாதா என நினைத்த உமா பாரதி கான்ஸ்டபிள் உடை, பேட்ஜ், தொப்பி என அனைத்தையும் பக்காவாக வாங்கி மாட்டிக்கொண்டுள்ளார். போலீஸ் கெட்டப்பில் தினமும் வேலைக்கு செல்வது போல வீட்டிலிருந்து கிளம்பி ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்.